அல்ஹம்துலில்லாஹ் வஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா அஸ்ரஃபில் அன்பியா வல் முர்சலீன் வ அலா ஆலிஹி வ ஸஹ்பிஹி வ மன் சார அலா நஹ்ஜி வ மன் தபியஹும் பி இஹ்சான் இலா யௌமித்தீன் அம்மா பஅத். பேரன்பும் பெருங்கருணை கொண்ட அகிலத்தின் அதிபதி அல்லாஹ்வுக்கே எல்லா புகழும். அல்ஹம்துலில்லாஹ். ஸலாத்தும் ஸலாமும் அவனது இறை தூதர் இறுதி தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அவர்களுடைய குடும்பத்தவர்கள் உத்தம சஹாபாக்கள் இறை விசுவாசிகள் நல்லடியார்கள் நம் அனைவர் மீதும் என்றென்றும் எப்போதும் உண்டாவதாக. அல்லாஹுடைய இறை கட்டளை ஏற்று இசாவுடைய தொழுகையை தொழுதுவிட்டு நாமெல்லாம் இந்த இடத்திலே அல்லாஹுடைய அந்த மார்க்கத்துடைய உபதேசங்களை கேட்டு வாழ்க்கையில் நடைமுறைப்படுத்தி அல்லாஹ் வாக்களித்த உயர்ந்த ஜன்னத்துல் ஃபிர்தௌஸில் நுழைய வேண்டும் என்ற எதிர்பார்ப்பிலே நானும் நீங்களும் இந்த இடத்திலே ஒன்று கூடியிருக்கிறோம். வல்லாஹ் ரப்புல் ஆலமீன் எம்முடைய எண்ணங்களை நிவர்த்தி செய்து சொர்க்கத்தில் நுழைய வைக்க வேண்டும் என்ற பிரார்த்தனையோடு அல்லாஹு தஆலா சூரத்து தஹ்ரிலே ஒரு கேள்வியை கேட்கிறான். ஹல் அத்தா அலல் இன்சானி ஹீனும் மினத் தஹர், காலத்துடைய ஒரு பகுதி இந்த மனிதனை கடக்கவில்லையா? லம் யகுன் ஷையன் மதுகூரா, இந்த மனுஷன் யாருண்டே தெரியாது, அவன் என்ன பொருளாக இருந்தான் என்பதே தெரியாது. என்னுடைய நிலை உங்களுடைய நிலை எடுத்துக்கொண்டால், எம்முடைய தாய் தந்தையர்கள் திருமணம் முடிப்பதற்கு முன்னால் நாம் எங்கிருந்தோம்? நாம் யார்? எம்முடைய தாய் தந்தையர்களுடைய திருமண உறவுக்கு பின்னால் தான் நாம் உருவானோம். அல்லாஹ் அதை சொல்லி காட்டினான். ஹல் அத்தா அலல் இன்சானி ஹீனும் மினத் தஹர் லம் யகுன் ஷையன் மذ்கூரா இன்னா ஹலக்னல் இன்சான மின் நுத்ஃபத்தின் அம்சாஜின், இந்திரிய துளியிலிருந்து நாங்கள் இந்த மனிதனை படைத்தோம். லினப்தலி, இந்த மனிதர்களை நாங்கள் சோதிப்பதற்காக வேண்டி. வஜஅல்நாஹு ஸமீஅன் பஸீரா, இந்த மனிதனுக்கு நாங்கள் காது புலனை கொடுத்தோம், கேட்க வேண்டும். பார்வையை கொடுத்தோம், பார்க்க வேண்டும் என்பதற்காக. இவையெல்லாம் எதற்காக வேண்டி? இன்னா ஹதைனாஹு ஸபீல், அதற்கு பின்னால் நாங்கள் எங்களுடைய நேரான வழியை இந்த மனித சமுதாயத்திற்கு காட்டினோம். இதுதான் நேரான பாதை என்று வழிகாட்டினோம். இதை கொண்டு அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் நமக்கு வழிகாட்டினான். அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை கொண்டும், இதோ நம்முடைய கையிலே இருக்கிறதே இந்த குர்ஆன், இந்த வேதத்தை கொண்டும் ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய ஆதாரமான பொன்மொழிகளை கொண்டும், இதற்கு முன்னால் இருந்த சமுதாயத்துக்கும் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் ரசூல்மார்களை அனுப்பினான். ஏன் அனுப்பினான்? அவர்களுக்கு நேர்வழி கிடைக்க வேண்டும், வழிகாட்ட வேண்டும். வேதங்களை கொடுத்தான், சுஹுஃபுகளை கொடுத்தான். ஏன்? இந்த மனிதன் நேரான பாதையில் நடக்க வேண்டும். சொல்லிவிட்டு சொல்கிறான், இம்மா ஷாக்கிரா வ இம்மா கஃபூரா, இவன் நேரான பாதையில் நடந்து நன்றி உள்ளவனாக இருப்பதும், நேரான பாதையை விட்டும் தடுமாறி சென்று வழி தவறி நன்றி கெட்டவனாக நடப்பதும் இனி அவனுடைய கையில் இருக்கிறது. இது மனிதனை பற்றி அல்லாஹ் தஆலா விவரித்துக் கொண்டு போய் விடுகிறார். நாம் யார் இந்த உலகத்தில்? நம்முடைய தாயும் தந்தையும் திருமணம் முடிப்பதற்கு முன்னால் யாரும் என்ற அடையாளம் தெரியாமல் இருந்தவர்கள் நாங்கள். அந்த தாய் தந்தையர்களுடைய ஹலாலான திருமண உறவினூடாக ஒரு அற்ப இன்பத்தில் ஒரு விந்து துளியில் பிறந்த மனிதன் நீ என்று அல்லாஹ் தஆலா என்னையும் உங்களை அடையாளப்படுத்துகிறான். அந்த மனிதன் இந்த உலகத்தில் வாழ்கின்ற போது நான் காட்டிய நேரான பாதையில் நடக்க வேண்டும் என்று வழிகாட்டினோம் என்று அல்லாஹ் சொல்லி காட்டுகிறார். அந்த பாதையில் நேரான பாதையில் நடந்து
நன்றியுடையவர்களாக இருப்பதும் இறைவனுக்கு நன்றி கெட்டவர்களாக நடப்பதும் இனி அவர்களுடைய புறத்தில் இருக்கிறது என்று அல்லாஹ் தஆலா சொல்லி காட்டுகிறான். அது அவர்களுடைய தேர்வு. பாருங்கள், என்னுடைய தந்தையும் உங்களுடைய தந்தையுமாகிய ஆதம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் மனித இனத்துடைய தந்தை. அவரை வழிதவறச் செய்தது யார்? இப்லீஸ். அல்லாஹ் என்னை உங்களை அழைத்து சொல்கிறான், யா பனி ஆதம், ஆதமுடைய பிள்ளைகளே, வலா யஃப்தினன்னகுமுஷ் ஷைத்தானு கமா அஹ்ரஜ அபவைக்கும் மினல் ஜன்னா. உங்களுடைய தாய் தந்தையர்கள் ஆதத்தையும் ஹவ்வாவையும் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் சொர்க்கத்திலிருந்து வெளியேற்றினானே, அவர்களுடைய ஆடைகளை களைய வைத்தானே, அப்படிப்பட்ட ஷைத்தான் உங்களை வழிதவறச் செய்து விட வேண்டாம், அவதானமாக இருந்து கொள்ளுங்கள். இன்னஹு ஹுவ யராக்கும், அவனும் அவனுடைய கபீலும் அவனுடைய படைகளும் நீங்கள் பார்க்காத திசையிலிருந்து எதிர்பார்த்துக் கொண்டிருக்கிறார்கள் உங்களை வழிகெடுப்பதற்காக வேண்டி என்று அல்லாஹ் தஆலா சொல்லி காட்டுகிறார். மின் ஹைது லா தரவுனஹும், நமக்கு தெரியாது, நாம் ஈமான் கொண்டிருக்கிறோம். ஜின்கள் எதால் படைக்கப்பட்டவர்கள்? நெருப்பினால் படைக்கப்பட்டவர்கள். அந்த ஜின்களில் நல்லவர்களும் உண்டு, தீயவர்களும் உண்டு. ஜின்களுடைய தலைவன் இப்லீஸ். அவனும் அவனை சார்ந்தவர்களும் அவனை சார்ந்த படைப்பட்டாளர்களும் இந்த மனிதனை வழிதவறச் செய்து நரகத்தில் தள்ளுவதற்காக வேண்டி நாம் எதிர்பார்க்காத திசையில் நம்மளை அவதானித்துக் கொண்டிருக்கிறார்கள், நமக்கு தெரியாது. இதனால் தான் அல்லாஹ்விடத்திலே அந்த இப்லீஸ் ஒரு சபதம் எடுத்தான். என்ன சபதம் அன்பார்ந்தவர்களே? வபிமா அக்வைதனி, இறைவா, நீ என்னை வழிதவறச் செய்ததன் காரணமாக லஅகூதன்ன லஹும் சிராத்தகல் முஸ்தகீம், நீ நேரான பாதை என்று மக்களுக்கு வழிகாட்டினாயே, அந்த பாதையில் போய் நான் அமருவேன். எந்த பாதையா? அல்லாஹ் வழிகாட்டினானே நேரான பாதை என்று, அந்த பாதையில் போய் நான் அமருவேன். லஅகூதன்ன லஹும் சிராத்தகல் முஸ்தகீம், நீ வழிகாட்டி நேரான பாதையில் அமர்ந்து முன்னாலும் பின்னாலும் இடதாலும் வலதாலும் எத்திசையிலும் அவர்களை வழிகெடுப்பேன் சொல்லிவிட்டு அவன் இறுதியாக ஒரு வாசகத்தை சொன்னான். வலா தஜிது அக்ஸரஹும் ஷாகிரீன், இறைவா, நீ அதிகமான மக்களை உனக்கு நன்றியுடையவர்களாக பெற்றுக் கொள்ளவே மாட்டாய். யாருடைய சபதம்? ஷைத்தானுடைய சபதம். அன்பார்ந்தவர்களே, இன்றைக்கு உலகத்தில் எத்தனை கோடி மக்கள்? 6000 கோடி பேர், 6000 கோடி சொச்சம் பேர். அதில் எத்தனை கோடி முஸ்லிம்கள்? 2000 கோடி தான் முஸ்லிம்கள். ஏனையவர்களை அவன் வழிகெடுத்து விட்டான், அவனுடைய டார்கெட் முடிச்சு. முஸ்லிம் சமுதாயத்துக்குள் எத்தனை பிரிவுகள்? ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், என்னுடைய சமுதாயம் 73 கூட்டங்களாக பிரியும் என்றார்கள். அதில் ஒரே ஒரு கூட்டம் மட்டும் சொர்க்கம் செல்லும் என்றார்கள். யார் அவர்கள்? நானும் என்னுடைய தோழர்களான இந்த சஹாபாக்களும் இந்த தினத்தில் எந்த மார்க்கத்தில் இருக்கிறோமோ அதை பின்பற்றி நடப்பவர்களை தவிர மற்ற எல்லா கூட்டமும் நரகத்துக்கு போகும். ஒரே ஒரு கூட்டம் மட்டும்தான் பாதுகாப்பு பெறக்கூடிய கூட்டம் என்றார்கள் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். இந்த 73 கூட்டம் உருவாகுமே, அதில் 72 கூட்டத்துடைய தலைவர்களை எடுத்து பாருங்கள். பெரிய பெரிய தலைகள், ஆலிம்கள், உலமாக்கள். யார் வழிகெடுத்தான்? இப்லீஸ். இந்த உலகத்தில் உருவான எத்தனையோ இயக்கங்கள், பிரிவுகள், வழிகட்ட கொள்கைகள்
ஷியாக்கள், முத்தஸிலாக்கள், ஜபரியாக்கள், கதரியாக்கள், அதே போன்று தரிகாவுடைய எத்தனையோ தரிகாக்கள். யார் வழிகெடுத்தது? யார் அல்லாஹ்விடத்தில் சபதம் எடுத்தது? இப்லீஸ். அன்பார்ந்தவர்களே, என்னையும் உங்களையும் அந்த ரப்புக்கு எதிராக மாற்றுவதுதான் அவனுடைய வேலை, முதல் பணி இந்த உலகத்தில். அதற்காக வேண்டி 7 கட்டங்களாக அவனுடைய முயற்சியை செய்கிறான். 7 கட்டங்களாக அவனுடைய முயற்சியை செய்கிறான். எப்படி இந்த அடியார்களை அல்லாஹ்வுக்கு நன்றி கெட்டவர்களாக மாற்ற வேண்டும் என்பதற்காக வேண்டி 7 விடயங்களினூடாக அவன் வழிகெடுப்பதற்கு முயற்சி செய்கிறான். இமாம் இப்னு கய்யிம் ஜௌஸிய்யா ரஹ்மத்துல்லாஹி அவர்கள் தெளிவாக இதை குறிப்பிடுகிறார்கள். முதலாவது, இந்த சமுதாயத்தில் இணை வைப்பை உருவாக்க வேண்டும், அல்லாஹ்வை நிராகரிக்க வேண்டும். மக்கள் அல்லாஹ்வை நிராகரித்து விட்டால், அல்லாஹ்வுக்கு நன்றி கெட்டு விட்டால் என்ன? நிரந்தரமாக நரகம் சென்று விடுவார்கள். முதலாவது, எல்லோருடைய ஈமானிலும் எல்லோருடைய மனித உள்ளத்திலும் அவன் ஏற்படுத்தக்கூடிய முதலாவது ஒரு தடை இந்த குஃப்ரியத்திலே அந்த மனிதனை ஷிர்கிலே தள்ளுவது. இன்றைக்கு பார்க்கலாம், நான் முஸ்லிம் என்று சொல்லக்கூடியவர்கள், நாங்கள் பாரம்பரிய முஸ்லிம்கள் என்று சொல்லக்கூடியவர்கள், சுப்ஹானல்லாஹ். ஆனால் அவர்களுக்கு அது அப்படித்தான் அவன் அலங்கரித்து காட்டியிருக்கிறான். இணை வைப்பை ஒரு இபாதத்தாக காட்டியிருக்கிறான். அவர்கள் என்ன சொல்கிறார்கள்? நாங்கள் இபாதத் செய்கிறோம். எப்படி அல்லாஹ்வை நெருங்க வேண்டும் என்றால் நாம் பாவிகள், நேரடியாக அல்லாஹ்வை நெருங்க முடியாது. ஆகவே அல்லாஹ்வை நெருங்குவதென்றால் ஒரு ஊடகம் தேவை. அதற்கு எதை உதாரணம் காட்டுகிறார்கள்? மூளையை பயன்படுத்துறாங்க இபாதத்துடைய விஷயத்துல. இப்ப ஒரு ஜனாதிபதி, ஒரு மினிஸ்டர், ஒரு மந்திரி, அமைச்சர் இருக்கிறார், அவரை லேசில சந்திக்கலாமா? கீழ்மட்ட தாக்கல பிடிச்சு தானே மேல போய் சந்திக்கணும். அதே போல அல்லாஹ்வை சந்திக்கிறோம் என்ன செய்யணும்? இந்த அவுலியாக்கள், நாதாக்கள், ஷேகுமார்கள், முரீதுகள், இவர்களை வைத்துத்தான் நாங்க அல்லாஹ்விடத்துல நெருக்கமானோம். ஏன்னா நாங்கள் லேசில போகையில நாங்கள்லாம் பாவிகள் என்ற ஒரு தோரணையை நம்மிடத்தில் உருவாக்கினார்கள். அன்பார்ந்தவர்களே, இதுதான் இந்த சமுதாயத்தில் இணை வைப்பு ஆரம்பமாக நுழைவதற்கு காரணமாக இருந்தது. நல்லவர்களுடைய பேரிலே அவர்களுக்கு இன்று இபாதத் செய்ய ஆரம்பித்ததுதான் 1000 வருடம் ஏகத்துவத்தில் இருந்த ஒரு சமுதாயத்தில் இணை வைப்புக்குள் தள்ளியது. சூரத்துல் பக்ராவிலே அல்லாஹ் தஆலா தெளிவாக சொல்லி காட்டுகிறார். ஒரு சமுதாயம் 1000 வருடங்கள் ஏகத்துவத்தில் இருந்தது. அவர்களை யார் வழிகெடுத்தான்? ஷைத்தான். எப்படி வழிகெடுத்தான்? அல்லாஹ் தஆலா உங்கள் எல்லோரிடத்திலும் குர்ஆன் இருக்குது அன்பார்ந்தவர்களே, ஷைத்தான் உங்களை பகைவர்களாக ஆக்க வேண்டாம். உங்களுக்கு எதிரிக்கு எதிராக, அல்லாஹ்வுக்கு எதிராக, உங்களை படைத்த ரப்பை விட்டும் தூரப்படுத்துவதற்கு அவன் மேற்கொண்ட சதி. என்னை கோபிக்க வேண்டாம், உங்களை கொஞ்சம் யோசியுங்கள், உங்களுடைய நிலையை கொஞ்சம் யோசியுங்கள், நிதானமாக சிந்தியுங்கள். இதோ அல் குர்ஆன் இருக்கிறது, சூரத்து நூஹ் இருக்கிறது, வசனத்தை எடுத்து பாருங்கள். அல்லாஹ் தஆலா அவ்வளவு அழகாக நூஹ் அலைஹிஸ்ஸலாத்துடைய தாவாவை பேசிக்கொண்டே போகிறார். 950 வருடங்க, கொஞ்ச வருடம் இல்ல, 950 வருடம் ஒரு நபியால போராட முடிஞ்சது. எதற்காக வேண்டி? ஒரு சமுதாயத்தை ஷிர்கிலிருந்து தௌஹீதுக்கு மீட்டு கொண்டு வருவதற்காக. ஏகத்துவம் பக்கம் அல்லாஹ்வை மாத்திரம் வணங்க வேண்டும், அல்லாஹ்விடத்தில் மாத்திரம் தேவைகளை கேட்டு பிரார்த்திக்க வேண்டும், அல்லாஹ்விடத்தில் மாத்திரம் நேர்ச்சை வைக்க வேண்டும். அதற்காக வேண்டி ஒரு நபி 950 வருடம் போராடினார். ஆனா அந்த நபியால ஆக குறைஞ்சது வரலாற்று ஆசிரியர் சொல்றார் 70க்கும் குறைவானவர்களை தான் காப்பாற்ற முடிஞ்சிச்சு. மத்த எல்லோரும் வெள்ளத்தினால், என்ன வெள்ளம்? தூஃபான் வெள்ளத்தினால் அழிக்கப்பட்டது. ஒரு சமுதாயமே அழிக்கப்பட்டது. அன்பார்ந்தவர்களே, இந்த ஏகத்துவத்தை இழந்து ஷிர்க்குக்குள் விழுந்ததால் அவர்கள் வேற ஒன்றும் செய்யல. ஷைத்தான் அவங்கள்ட்ட வந்து, அவங்கள்ட்ட 5 நெல்லடியார்கள் இருந்தாங்க. 5 நெல்லடியார்கள் இருந்தாங்க. பத்து, ஆது, யஊது, யஊகு, நஸ்ர். இந்த 5 நெல்லடியார்களுடைய விஷயத்தில் அவன் என்ன செஞ்சான்டா, அவங்க மௌத்தாயிட்டாங்களா, அவங்களோட பிள்ளைகள்கிட்ட வந்தான், அந்த ஜெனரேஷன்கிட்ட வந்தான். இங்க பாருங்க, இவங்க தான் உலகத்தில் வாழ்கின்ற போது நல்லவங்களா இருந்தாங்களே,
இப்ப மௌத்தாயிட்டாங்க, நீங்க இபாதத் செய்யறா யார நினைச்சு செய்ய போறீங்க? அவங்கள பார்த்தா தானே இவங்க செஞ்ச மாதிரி இபாதத் செய்யலாம். அப்ப ஏதாவது செஞ்சு வைங்கலாம், அவங்களோட முகத்தை அவங்களோட உருவத்தை செஞ்சு வச்சு அவங்க அதை பார்த்து இவங்க செஞ்ச மாதிரி நம்மள இபாதத் செய்யலாம்ன்ற ஒரு தோரணையை உருவாக்கினாங்க. காலங்கள் கடந்தது. அன்பார்ந்தவர்களே, நம்ம தான் அவசரப்படுறோம், மனிதன் தான் அவசரப்படுவான். இன்னல் இன்சான, மனிதன் அஜூலா, அவசரப்படக்கூடியவனாக இருக்கிறான். நமக்குத்தான் ஒரு விஷயத்தை அவசரமா முடிக்கணும், சைத்தானுக்கு தேவையில்லை. ஏன்னா அவன் தானே அவகாசம் எடுத்துட்டான். நீங்க எல்லாத்தையும் உங்களோட புள்ளியில வழிகெடுப்பான், உங்களோட புள்ளியல் வழிகெடுக்காட்டியும் அது அந்த புள்ளியல்ற பரம்பரை வழிகெடுப்பான். அதானே அவன் நோக்கம். நரகத்துக்கு நான் போக கூடாது, ஒரு சாராரை இழுத்து கொண்டே போகணும். அப்ப என்ன செஞ்சான்? முதலாவது அந்த நெல்லறிஞர்கள் விஷயத்துல வந்தான். அவங்களும் செஞ்சு வச்சுட்டு மௌத்தா போனாங்க. அடுத்த ஜெனரேஷன் வந்தான். இவங்கள்ட்ட தான் நல்லா நெருங்குறதுக்காக வேண்டி இந்த மூதாதையர்கள் என்ன செஞ்சாங்க? பிரார்த்தனை செய்தார்கள், நேர்ச்சி வைத்தார்கள், தேவை என்றால் நிறைவேற்றினார்கள். உங்களையெல்லாம் அல்லாஹ் தஆலா லேசில எக்ஸெப்ட் பண்ண மாட்டான். நீங்க இவங்கள்ட்ட மூடமா தான் அவங்கள்ட்ட நெருங்கலாம். அப்ப என்ன செய்யணும்? இந்த கபரை வணங்கணும். அப்படி உருவாக்கப்பட்டதுதான் இந்த சமுதாயத்தில் இணை வைப்பு. அன்பார்ந்தவர்களே, இதில் என்னையும் உங்களையும் தள்ளுவதற்காக வேண்டி, மனித சமுதாயத்தை தள்ளுவதற்காக வேண்டி என்னுடைய உங்களுடைய எதிரி ஷைத்தான் எதிர்பார்த்து கொண்டிருக்கிறான். நம்முடைய படைச்ச ரப்புக்கு எதிராக மாத்துறதுக்காக ஏமாந்து விட வேண்டாம். கபருடைய பேரால் ஏமாந்து விட வேண்டாம், தரீக்கத்துடைய பேரால் ஏமாந்து விட வேண்டாம், அவுலியாக்களுடைய பேரால் ஏமாந்து விட வேண்டாம், முரீதுகளுடைய பேரால் ஏமாந்து விட வேண்டாம். அல்லாஹ் என்னை உங்களை அழைத்து என்ன சொல்கிறான்? அன்பார்ந்தவர்களே, குல் யா இபாதியல்லதீன அஷ்ரஃபு அலா அன்ஃபுஸிஹிம், வரம்பு மீறி பாவம் செஞ்சு என்ற அடிமையே, லா தக்னது மிர் ரஹ்மத்தில்லாஹ், உன்ட படைச்ச ரப்புடைய அருளில் நீ நம்பிக்கை இழக்க வேண்டாம். என்ன அழைச்சி பிரார்த்தனை செய், உன்ட பாவம் எவ்வளவு இருந்தாலும் மன்னிக்கேன்னு ரப்பு சொல்றான். அன்பார்ந்தவர்களே, ஆனா இணை வைப்புல மட்டும் விழுந்துராதேன்னு அல்லாஹ் சொல்றான். என்ன சொல்றான்? வலா தமுத்துன்ன இல்லா வ அன்தும் முஸ்லிமூன், உன்ட உசுர் பிரியறதா இருந்தா முஸ்லிமா வந்து நீ மரணிக்காத அடியானே என்று அல்லாஹ் சொல்கிறான். ஆனா என்னை உங்களையும் முஸ்லிக்காக வேண்டியும் காபிராகவும் மரணிப்பதற்காக யார் முயற்சி செய்து கொண்டிருக்கிறார்? நம்முடைய எதிரி ஷைத்தான். முதலாவது விஷயத்தை புரிந்து கொள்ளுங்கள். இணை வைப்புல முதலாவது அவன் ட்ரை பண்ணுவான். அதுவும் இல்லையா, இணை வைப்புல சின்ன வகை இருக்கு. ஷிர்குல் அஸ்கருக்குள்ள தள்ள பாப்பான். எது? முகஸ்துதி. நம்ம யாருக்காண்டி இபாதத் செய்யணும்? அல்லாஹ்வுக்காண்டி செய்யணும். தொழுகிறது, நேர்ச்சை வைக்கிறது, அறுத்து பலியிடுறது, எந்த தேவை என்றாலும் தர்மம் கொடுப்பது என்றாலும் அல்லாஹ்வுக்காண்டி இருக்கணும். ரசூலுல்லாஹ் இந்த சமுதாயத்தில் அதிகம் பயந்தது இந்த ஷிர்குல் அஸ்கர், சிறிய இணை வைப்பை தான். அல்லாஹ் தஆலா மறுமையில் எக்ஸெப்ட் பண்ண மாட்டான். முகஸ்துதி கலந்த இணை வைப்பை, இபாதத்துகளை. ஆக முதலாவது புரிஞ்சு கொள்ளணும். முதலாவது பெரிய குஃப்ருக்கு தள்ள பாப்பான். அதுல இந்த அடியான் தப்பிட்டானா இரண்டாவது சின்ன ஷிர்க்குல கொண்டே உள்ள பாப்பான். முகஸ்துதிக்காண்டி இபாதத் செய்து, முகஸ்துதிக்காண்டி தர்மம் கொடுக்கறது, முகஸ்துதிக்காண்டி தஅவா செய்யறது, நஊது பில்லாஹ் இய்யாது பில்லாஹ். அல்லாஹ்வுக்காண்டி இருக்கணும், இக்லாஸா இருக்கணும். அதிலேயும் அவனுக்கு அந்த அடியான வழி எடுக்க முடியலையா, இரண்டாவது கட்டம் என்ன செய்வான்? பித்அத்துகளை செய்ய வைப்பான். அந்த சமுதாயத்தில் மார்க்கத்திலே பித்அத்துகளை உண்டு பண்ணுவான். பித்அத் என்ன? குர்ஆன் இருக்கு நமக்கு, ஆதாரபூர்வமாக ஹதீஸ் இருக்கு. இதை தாண்டி இல்லை இல்லை இது நல்லதுதானே, செஞ்ச பாவமா என்ற ஒரு கேள்வி வருதுதானே. இபாதத்துடைய தோரணையில் ஒன்று உருவாக்கப்படுதுதானே, அது பித்அத். ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், மன் அஹ்தத ஃபீ அம்ரினா ஹாதா மா லைஸ மின்ஹு ஃபஹுவ ரத்துன் ஐ மர்தூத். இந்த மார்க்கத்தில் புதிதாக ஒன்று உருவாக்கப்பட்டால் அது நிராகரிக்கப்பட்டது, ஏற்றுக்கொள்ளப்பட மாட்டாது. இன்றைக்கு தொழுகைக்குள்ள எவ்வளவு பித்அத்துகள், ஜனாசாவுல எவ்வளவு பித்அத்துகள், இந்த கொடியேத்த விழா, கந்தூரி, மௌலிது, சுப்ஹானல்லாஹ். ஆனால் அன்பார்ந்தவர்கள் அவர்களை குற்றம் சொல்லி அவர்களை ஷைத்தான் அளவுபடுத்தி காட்டியிருக்கிறான். எப்படி சொன்னான் அவன்? வலவு ஊவியன்னஹும் வலவு மன்னியன்னஹும், அவர்களுக்கு நான் வழிகெடுப்பேன், ஆசையாக காட்டுவேன்.
அதை இபாதத்தாக காட்டுவேன். பாவம் செய்யறவன்கிட்ட போய் நீ பாவம் செய்யற குடிக்கி, அதே போல நீ என்ன செய்யற, இப்படி இப்படி தவறுகளை செய்யற விட்டுருந்தா அவன் மனசு உறுத்தும். அவன் பாவம் என்ன செய்வான், ஒரு அல்லாஹ் பயந்து ஓ வேற சொல்றது உண்மைதான் ஏற்றுக்கொள்ளும். ஆனா பித்அத் செய்யறாங்கள்ட்ட போய் நீங்க சொல்லி பாருங்க, நீ பித்அத் செய்யற, இப்படி மார்க்கத்துக்கு முறை நான் செய்யறேன், ஏற்றுக்கொள்ளவே மாட்டான். என்ன ஷைத்தான் இரண்டாவது டார்கெட் அது, மார்க்கத்துடைய பேரால் பித்அத்தை உருவாக்குவது. பித்அத்தை செய்யறவன்கிட்ட போய் இபாதத்தை, இது எல்லாம் இபாதத் இல்லை, மார்க்கத்தில் புதிதாக ஒன்று பண்ணப்பட்டது என்று சொல்லி பாருங்க, கடைசி வரைக்கும் அக்செப்ட் பண்ண மாட்டான். நெல்லுதானே செஞ்ச பாவமா தப்பான்னு சுப்ஹானல்லாஹ். இரண்டாவது விஷயம் ஷைத்தான் கையில் எடுக்கக்கூடியது பித்அத்தை செய்வது. மூன்றாவது விஷயம் பெரும்பாவங்களை செய்ய வைப்பது. பெரும்பாவங்களை ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சுருக்கமா சொல்லிக் கொண்டே போகிறார். அல்லாஹ்வுக்கு இணை வைப்பது, சூனியம், வட்டி வாங்குவது, அனாதைகளின் சொத்துக்களை சாப்பிடுவது, இப்படி எக்கச்சக்கமான பெரும்பாவங்கள் இருக்கிறது. அந்த பெரும்பாவங்களை இந்த அடியான் செய்யலையா? பெரும்பாவங்களும் மற்ற வகை உள்ளத்தோடு சம்பந்தப்பட்ட இருக்குது. ரியா மோஸ்துதியா நடப்பது, பெருமை அடிக்கிறது, அந்த பாவத்தை செய்ய வைப்பான். அந்த அதுலயும் அந்த அடியான் தப்பிக்கிட்டானா அடுத்த கட்டமா ஒன்றுக்குள்ள இறங்குவான். எதுக்குள்ள? சின்ன பாவங்களை அந்த அடியானை செய்ய வைக்கிறது. பெரும்பாவங்களும் இந்த அடியான் செய்யல, ஸ்ட்ராங்கா இருக்கான், ஈமான்ல உறுதியா இருக்காண்டா அடுத்த கட்டமா இனத்துல இறங்குவா இந்த ஷைத்தான். சின்ன சின்ன பாவங்களை செய்வதற்காக முயற்சி செய்வான். நம்ம கணக்கெடுக்காத பாவங்கள். அவதானம் அன்பார்ந்தவர்களே, வலா தஹ்கிரன்ன, சின்ன சின்ன பாவங்களை நீங்கள் அற்பமாக கருத வேண்டாம். ஏன் தெரியுமா? ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், ஒரு அடியான் பாவம் செய்கின்ற போது ஒரு கருத்த புள்ளி அவனுடைய உள்ளத்தில் விழுகிறது. அவன் தௌபா செய்தால் அந்த கருத்த புள்ளி அழிக்கப்படுகிறது. திரும்பவும் பாவம் செஞ்சால் கருத்த புள்ளி விழுகிறது. தௌபா செய்தால் அழிக்கப்படுகிறது. இதே நேரம் அந்த அடியான் அந்த பாவத்தை கணக்கெடுக்காமல் திரும்ப 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 செஞ்சுட்டு போனான்டா அவன் உள்ளத்துல கருத்த புள்ளி உளுந்து 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 உள்ளத்தையே மூடிடும். அதனால் தான் அல்லாஹ் தஆலா சொல்கிறான், கல்லா பல்ரான் அலா குலூபிஹிம் மா கானூ யக்ஸிபூன், அவர்கள் சம்பாதித்தவற்றின் காரணமாக அவர்களுடைய உள்ளங்கள் அப்படியே கருப்பாக மாறிவிட்டது, இருண்டு போய்விட்டது என்று சொல்கிறான். ஆகவே அன்பார்ந்தவர்களே, அவதானம், சின்ன பாவங்கள் லேசில கடந்து போவானா. அல்லாஹ் என்ன சொல்கிறான், வலா தக்ரபு ஸினா, விபச்சாரத்துக்கு நீங்க நெருங்காவானான்னு சொல்றான். விபச்சாரத்துடைய பிரதானமே பார்க்கிறது. அதைத்தான் மூமின்களுக்கு அல்லாஹ் என்ன சொல்கிறான், மூமின்களே உங்களுடைய பார்வையை தாழ்த்துங்கள், மர்மஸ்தானத்தை பாதுகாத்துக் கொள்ளுங்கள். ஆனா இன்னைக்கு நம்மள இது வழிகெடுக்குது. அதிகமான இளைஞர்களையும் யுவதிகளையும் வழிகெடுத்துக் கொண்டிருக்கிறது. அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும். நல்லது இருந்தாலும் தீமைகள் இதில் அதிகம் அன்பார்ந்தவர்களே, என்னை உங்களை ரப்புல் ஆலமீன் பாதுகாக்க வேண்டும். இரண்டாவது அதுவும் இல்லையா, அந்த அடியான் சின்ன பாவங்களை செய்யாம தவிர்த்திருக்கிறானா, ஆகமாக்கிய விஷயத்தில் அவன் வழிகெடுக்கிறது முயற்சி செய்வான். எப்படி? படிக்கிறது ஆகும். படிக்கிற நேரத்துல அதான் சொல்லப்படும். அதான் சொல்லப்பட்டவன் என்ன செய்யணும்? க்ளோஸ் பண்ணிட்டு போகணுமா இல்லையா? அல்லாஹ்வுடைய இறைவல் 15 நிமிஷம் இருக்கிட்டானே എന്നിട്ട് என்ன செய்வோம்? அந்த காலத்தையும் கடத்துவோம், அந்த 15 நிமிஷத்தையும் கடத்துவோம், முன்பின் சுன்னத்துக்களை இல்லாம ஆக்குவோம். அதே நேரத்துல நம்ம அலாரம் வச்சுட்டு தூங்குவோம். சுபஹ் கொழும்படும், தஹஜ்ஜத் கொழும்படும். அந்த அலாரம் அடிக்கிற டைம்ல சொல்லுவான், இன்னும் ஒரு 10 நிமிஷம் 20 நிமிஷம் 30 நிமிஷம் கிடக்குத்தானே, இந்த ஓவன்ல வச்சு சுபஹ் தொழுகை இல்லாம ஆக்குவான். இப்படி நம்மளை எப்படியெல்லாம் வழிதவற செய்ய முடியுமோ அப்படியெல்லாம் அவன் முயற்சி செய்து கொண்டிருக்கிறான் அன்பார்ந்தவர்களே. ஆகவே நானும் நீங்களும் அந்த ரப்புக்கு நன்றியுடையவர்களாக மாற வேண்டும். இதனால் தான் அல்லாஹ் தஆலா சொல்லி காட்டுகிறான், அனிஸ்குர்லி பலிவாலிதைக வைலையல் மஸீர், நீ உன்னுடைய எனக்கும் நன்றியுடையவனாக இரு, உன்னை பெற்ற தாய் தந்தையர்களுக்கும் நன்றியுடையவனாக இரு, மறந்து விடாத நீ என்னிடத்தில்தான் மீளணும். ஆகவே அன்பார்ந்தவர்களே, படைத்தவன் நம்மை படைத்தவன் ரப்புல் ஆலமீன். காதை தந்தான், மூக்கை தந்தான், சுவாசத்தை தந்தான், உடல் உறுப்புகளை தந்தான். அந்த ரப்புக்கு நாங்கள் நன்றியுடையவர்களாக இருக்க வேண்டும். ஷைத்தானுடைய வழியில் நாங்கள் சிக்கி அந்த ரப்புக்கு நன்றி கெட்டவர்களாக மாறிவிடக் கூடாது. அல்லாஹ் தஆலா என்னை உங்களை பாதுகாக்க வேண்டும். இணை வைப்பு கலக்காத இபாதத்தோடு வாழ்ந்து அவனுக்கு முஹ்லிசீன்களாக வாழ்ந்து நானும் நீங்கள் சொர்க்கத்தில் நுழைய வேண்டும். அல்லாஹ் தஆலா என்னுடைய இபாதத்துகளை உங்களுடைய இபாதத்துகளை அங்கீகரிப்பானாக.